இந்த மாதிரி ஸ்டேஜ் நன்றி சொல்றதுக்கான மேடை. ஏன்னா ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேல மற்ற எல்லாரும் பிளைண்டா வைக்கிற ஃபெய்த், அது அந்த அந்த ஃபெய்த் தான், அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் நாங்கள் இந்த படத்துக்கு, அதாவது இந்த கதைக்கு, படம் இல்லை, விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து டிசம்பர் 2020. ஸோ 4 years ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. அவ்வளோலாம் நடந்திருக்கு. அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இவ்வளவு காலம் ஒரு 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 கதை, ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ற ஒரு டீம், அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்தில் டிராவல் பண்ண ஒரு 400-450 பேர், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர். எல்லாருமே இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசா மனப்பூர்வமா ஒர்க் பண்ணது, ரொம்ப கமிட்மெண்ட்டோட பண்ணது. லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லார் பேரையும் படித்தேன். அப்போ கொஞ்சம் டைம் இருந்தது, இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. வெரி ப்ரீஆக்கியூபைட் வித் த ஃபைனல் ஒர்க். படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம் நாங்கள், அதனால் ஐம் வெரி ப்ரீஆக்கியூபைட். பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம். சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து கீழிருந்து மேலே வர்றது, ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணுறது, அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும், ஒரு கார்பெண்டர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும், ஒரு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் தான் ஃபைனலாக அந்த டைரக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போதும் போல ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நன்றியெல்லாம் இல்லை, அதை தாண்டி ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் சொல்லனாலும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி, என்னோட டீம் மாதிரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஸ்பாட்டில் எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இன்னைக்கு வந்து இந்தந்த சீன்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க, இந்தந்த ப்ராப்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் டீம் எப்படி ஒர்க் பண்ணோம்னா, ஓகே இன்னைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்கிறாரு, அப்போ இந்த சீன்லாம் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம், அப்போ அந்த சீன்லாம் இருக்குமோ, எந்தெந்த பீரியடெல்லாம் இருக்கும். இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதுதான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த பீரியட் 70s வரணும், இது அப்படின்னா ரெடியாக இருக்குது, ஓ ரெடியாக இருக்கா, ஓகே அப்போ அது 60s அதுவும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தே தெம்செல்ஸ் ஆர் டைரக்டர்ஸ். அவங்க இப்போ நம்ம கூட நம்மளை அசிஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும், மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுத்து தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா வந்து ஐ எம் வெரி ஸ்கேட்டர்ட். பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை. இப்போ ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா, எப்படி வந்தது? அதே போல தான் ஒரு படம் உருவாக்குறதும். வரேன் இங்க வா சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நீங்க ஆள் கூட்டு வரலையா? பாருங்க,
சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பால் தொந்தரவுக்கு மன்னிக்கவும் சார். என் மேல கோவப்படாதீங்க சார். இல்லை நீங்கள் 2 பேர் உங்கள் 2 பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ஆடியன்ஸை நீங்கள் அவ்வளோ தூரம் கவர்ந்து வச்சிருக்கீங்களா இல்லை நிஜமாக கூட்டு வந்தீங்களான்னு தெரியல. அதான் நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு. ஆமா சார், ஆமா சார். நீங்க தான் சூரி வந்து ஆள் கூப்பிட்டு ஆமா வந்து சார், சொல்லி ஆமா சார். அவர் தான் எனக்கு சொன்னாரு. இங்க இது விடுதலை ரொம்ப சொன்னாரு. தினந்தனமோ ஏன் நினைப்பு வளைக்கிறதே என்ன துளைக்கிறது. ஏண்டா இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம்னு தினமும் ஏன் நினைப்பு என்னையே வளைக்குதே என்னையே துளைக்குதேன்னு நான் பாடுறேன். அவ்வளோதான். அதை வந்து தினமும் ஓ நினைப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு. அதை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன். எடுத்துனதுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன். மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. அமைதியா கேளுங்க. மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவருக்கு சொல்லி அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் கர்நாடக மியூசிக்ல ரொம்ப அத்தனை பெரிய வித்வான்கள்கிட்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்ககிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். இங்கே கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க இங்கே வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியம். அதே மாதிரியா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்க்க முடியும். நான் தானே முதல் ரசிகன். எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்போ நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கேன். எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படி தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. அது நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு. இவ்வளவு பேரை நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. யார் யாரு சார்? ராஜீவ் மேனன் சார். யார் இந்த கேமரா பண்ணுவார்? அவராருங்க. ஆமா அவர் தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினா சார் எனக்கு லைஃப்பில் இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். ஆனால் அவர் தானே டைரக்டர், அவர் டிசைட் பண்ணுறாரு. அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறது அதே போல். டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ளே வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே வந்து பிளாங்க் ஆகிடும், எம்டியாக இருக்கும், ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன்.
அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க, அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்கு. அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற, ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருக்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றிமாறன். அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஃபுல்லாக வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ கிரிமிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் இப்படி எதை வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும். பிரைஸ்னா பிரைஸ் பிரைஸ். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்ததில்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறதும் இல்லை. முதல் முறையாக எல்லாரும் பேசுகிறதையும் அவர் கேட்டார் வெற்றிமாறன் சார் நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். தம்பி போன ஆடியோ லான்ச்சும் எல்லாம் போன லான்ச்சும் சூரி இதே வேலையை தான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா 2 பேருக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்போ நான் சொன்னேன்னா என்னத்தை சொல்றேன்னு தெரியாது. நானும் யோசிச்சிருக்கேன் ஏதாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி நான் எடுத்துட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன். என்ன ஓகே எஸ் இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, மற்ற எதுவுமே கேட்கல. கூட்டத்திலேருந்து கத்தும்போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கு, ஆனால் கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இருங்க ஒரு ஃப்ளோவில் போகிறேன். அதனால் நான் வந்து சார் அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன். வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே, அதெல்லாம் கிடையாது இல்லை. வீட்டில் கடைசி பிள்ளைன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனடா, மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனால் நான் என்னத்தடா பேசுறது. படத்துல தான் பேர் தான் வாத்தியார். அதனால பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் வாத்தியார், இந்த 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 படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம். நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜு மேனன் சார். நான் சொன்னேன் இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம், அதனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு நம்ம ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசுல போது ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான், படம் பார்க்க போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும்.
அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜமேனன் சார் அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசித்தேன் நான் அவரை. அந்த அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது, யோசித்தது பல வகையில். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன், நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன். ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட் இந்த விடுதலை 2ல். அப்புறம் கென், அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன், ரியல் லைஃப்லேயும் சரி அவனை படத்துலேயும் சரி. அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு கூட ரொம்ப நன்றி. அவன் பேசினா ஒரு 5.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னான். அந்த 5.5 மணி நேரம் அவன் தான் பேசினான். அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அவன் 5.5 மணி நேரம் இல்லை, அவன் 10 மணி நேரம் பேசினான்னு கேட்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான். தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவனோட டைமிங்கும் சரி, அதை சொல்கிற விதமும் சரி, எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ எங்கேஜிங்காக சொல்ல முடியும். நான் பல முறை அவனை திட்டியிருக்கேன், ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்க சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அது சூப்பராக பண்ண ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டரு. அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசாக நம்பி இருக்கிறது. வாழ்த்துக்கள் அவனுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள். சேத்தன் சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார், வணங்குறேன் சார். நான் இன்னைக்கு விடுதலை 2ல் பார்க்கும்போது சரி, சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற வில்லன்னா கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார். அவர் அவர் இங்கே பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் பார்ட்டில் வந்து அவரோட போர்ஷனை அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறாரு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவர் செம்ம காஸ்டிங். சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஆக்டர். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் சார். சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார். ஜாக் சார், உங்களுக்கு கூச்சமாக வேறு இருக்கும் சார். நான் வேறு அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டதோ இல்லை, ஒரு ஊரே அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு. வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம், ஒரு செட்டு போட்டு ஒரு 70களுக்கு கூட்டிகிட்டு போனார். சும்மா அந்த தெருக்கள் தான் அது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன். இந்த செட்டில் வாங்க, சும்மா இருங்க, பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகலாம், போய் இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ஜனாசாட்ட இருக்கும்போது சொல்லுவார், ஜனாசா சொல்லியிருக்காரு, இன்னொரு ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னா சொல்லியிருக்காரு, என்னதான் செட்டு போட்டாலும் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம், அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதான் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தட் சார். மற்ற எல்லாருக்கும் பவானி இதை பற்றி நான் என்ன சொல்கிறது தெரியல. பவானி நல்லா இருக்கு. பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள். போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார். அப்புறம் சார் ராஜா சார், ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூடா. ஐ டு மிஸ் யூ. இன்னும் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன். நன்றி. ஐ லவ் யூ. டே சார் ஒரு நிமிஷம், கொஞ்சம் கேப்பு கொடுங்க சார். ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்கறது, அவரோட ஸ்டூடியோவில் இருக்கிறது, அவர்கிட்டருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்டருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்தில் வேலை பார்த்தது, இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவானா நான் கருதுனேன். இந்த மேடையில் அவரோட இருக்கிறதையும் சரி. அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பி கேளுங்க, நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு 10 நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கோம் போல இருக்கு. எனக்கு அவரை பார்த்து தனியாக கிடச்சிட்டாரு, போயிடுவோம் சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். எனக்கு எப்பவுமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே பண்ணி உட்காந்து பேச
பேச ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார். நானும் கண்ணிமைக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொல்றப்ப எடுத்து உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துட்டு நான் அவரை. அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன், ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை ஈஸியாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது. கவிஞனாக இருந்தால் வாத்தியாக மாற்றிடுவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது. அதில் அதை வார்த்தையாக தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன். அப்படி ஒரு பேரானந்தம் கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார், நான் வடசென்னை பார்த்து வரட்டும், வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபர்ஸ்ட் பேசுவோம். விடுதலை 2 பற்றி பேசணும்னா இது முழுக்க முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனரும் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம். உரிமை கொண்டாட இங்கே வந்து தம்பிகளை மறந்துடுவேண்டா, ஒரே நிமிஷங்க. அதான் நான் மறந்துடுவேன். நீங்கள் கத்த விசில் அடிக்க இங்கே சேது மாமா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா புள்ள ஆள் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் பூரா எங்கே போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமாக இருக்குது. அப்போ அத்தனை பேர் வந்து எப்படின்னு தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளா. இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலை டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விழா நாயகன் எங்க ஐயா, நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், காது குத்து விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையும் அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசைந்த அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எதிர்த்த வீட்டில் ஜன்னல லேசாக பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் 2 தட்டு என்ன பாண்டுவேன், லேசாக ஓப்பன் பண்ணி விட்டுங்கனே, புண்ணியமாக போகும், இந்த கதவை கொஞ்சம் திறங்கனேன்டுவேன். அப்படியே காற்று வந்து மேலே அடித்த மாதிரி அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா, பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், சரியா வாங்கடா, வாங்க, நல்லா இருப்பேங்கடா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும். அது மறுநாள் காலம் இருந்துச்சு, ஒரு தைரியமாக ஓடுவோம். பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு, யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. ப்ரைவேட்டை டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன். வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க பங்காளி வாங்க போ அப்படின்றாரு. சும்மா இருங்க, அவர் மட்டும்தான் இருக்காருன்னு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டார், பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விட்றா வண்டியா அப்படின்ட்டேன். வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த மியூசிக்குள்ள வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார்,
அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்து இருந்துட்டு இப்படி ஒரு பேசப்ப வாழ்க்கையை செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துல ஓரமா கை கட்டி உட்கார்ந்து இருந்தது இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா. இது எனக்கு இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதிவு. இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், இது கனவா என்னன்னு தெரியல, இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே இதுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து இங்கே வந்து ராஜ்மேன் சார், ஸோ உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் அவன் வில்லன்களாக வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுவாங்க, கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ள சொல்கிறேன், உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார். அப்படி ஒரு பதிவாக இருக்குது அண்ணனோட இது. நீங்கள் பார்ப்பீங்க, அந்த விடுதலை ஒன்று பார்த்தீங்க இல்லையா, இப்போ விடுதலை 2ல பார்ப்பீங்க. அவரோட அற்புதமான ஒரு ஆக்டிங்க. வாழ்த்துக்கள் உங்களோட ஒர்க் பண்ணல ஜாய்க்கண்ணே, வழக்கம்பண்ணே. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லாக்களும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாக்குள்ள அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சேப்பனே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னே. சாரி, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தாலும் நான் நீங்கள் சீனியர் அடிப்படையில் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. அன்பு தம்பி கவின், நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசனன் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தால், நானும் கேரளா ஃபஸ்ட்டு படம் ஒரு மலையாள படத்தை கூட்டி போயிட்டாங்க. அங்கே போய் நடிச்சுக்கிட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க, எங்கே போய் உட்காருன்னு தெரியாது. மழை பெஞ்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்ததுனால பார்த்து பேசிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார். இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் 2 சீன் போட்டு காட்டினாங்க. அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புகிறேன். உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன், செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, வணக்கம். இதே மாமா, இன்னும் மேலும் நீ இப்போ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா. இந்த படம் இன்னும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புறேன் மாமா.